ஆனா லியோ கிடைச்சிட்டான். டேய் அதை எடுத்துட்டு வாங்கடா. என்னடா இது? சாரிண்ணே, டஸ்ட் இருந்தனால எந்த போட்டோன்னு தெரியல. இருங்க போய் வேற எடுத்துன்னு வரேன். டேய் இது ஏன் போட்டோடா? அதான் சொன்னேன்ல, எல்லாமே தூசி அடைஞ்சு இருக்குதுடா. இதுல லியோ போட்டோ எதுன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? கொஞ்சம் இரு, நான் போய் எல்லா போட்டோ எடுத்துன்னு வரேன். செருப்பாலையே அடிப்பேன். என் டேபிள்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கும், அதை போய் எடுத்துட்டு வா. பரபட்டணத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, நான் செய்யும் பாவங்களை மன்னியும். ஏய் ஆண்டனி, ஆண்டவரே இந்த பாவியையும் மன்னியும். மன்னிச்சிட்டேன், கிளம்புங்க. யோ யார் யாரி? நான் தான் ரங்கராய சக்தி வெள்ளாயக்க, ஞாபகம் வச்சுக்க. வேற ரொம்ப பெருசா இருக்குது, ஒரு துண்டு சீட்ல எழுதி கொடுத்துட்டு போ. யோ முதல்ல நீ எப்படி இங்க? நீங்க தானே கூப்பிட்டீங்க, மறந்துட்டீங்களா? யோ நான் பரபட்டணத்துல இருக்க ஆட்டோவரை கூப்பிட்டையா? நீ கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு அவர் என்ன கால் டாக்ஸி டிரைவராடா? அதான் நான் வந்தேன். இவன் எப்படிடா ஃபேக்டரிக்குள்ள வந்தா? பின்வாசல் வழியா வந்திருப்பான். எதுக்குடா பிரேயருக்கு நடுவுல வந்த? இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆண்டனி. என்ன? லியோ. என்னடா சொல்ற? லியோ கிடைச்சிட்டான். ஆனா அவன் லியோ இல்ல, காந்தின்னு சொல்லிட்டு இருக்கான். விட்டா அவ சுபாஷ் சந்திர போஸ் வேடாலும் சொல்லி ஊரை ஏமாத்துவா. அவ இந்த ஊர் உலகத்தை வேடா ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. இப்போ என்ன பண்றது ஆண்டனி? அவ காந்தியா இருந்தா 10 பேர் போதும். அதுவே அவ லியோவா இருந்தா ஒரு ஊரே போனாலும் அவரை ஒன்றும் பண்ண முடியாது. ஊரே கூட்டிட்டு போறது நீ என்ன காசு கொடுத்து ஓட்டு போடா கூட்டிட்டு போற? என்ன பண்றதுன்னு மட்டும் சொல்லுடா. நான் போறேன் தனியா. டேய் காந்தி, எங்கடா இருக்க? இங்கதான்டா இருக்க. எதுக்குடா கூப்பிட்ட? யோ உன்னை யாரையா கூப்பிட்டது? அப்புறம் காந்தி யாரு? உன் அப்பதாடா. யோ நான் வேற காந்திய கூப்பிட்டையா? என்ன புட்டி கிளாஸ் சொட்ட தலை பார்த்தோடனே இவ பழம் நடிச்சிட்டியா? ஆக்சுவலா நான் கொஞ்சம் பேட் பாய், கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுவேன். யோ கிளவா கழுத்த விடியா? வயலன்ஸ் வயலன்ஸ் வயலன்ஸ், ஐ டோன்ட் லைக் இட், ஐ அவாய்ட். பட் வயலன்ஸ் லைக்ஸ் மீ, ஐ காண்ட் அவாய்ட். நெக்ஸ்ட். யோ பாஸ்போர்ட்ட குடிய. காஃபி. புரியல. எனக்கு காஃபி வேணும். காஃபி வேணும்னா டீ கடையில போய் கேளுடா. எனக்கு ஓ கையால காஃபி வேணும். யோ நான் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் ஆபீசர், உன் பொண்டாட்டி இல்ல. லியோ. இல்ல காந்தி. என்ன கிஸ் அடிக்க போறியா? தள்ளுறா. இல்ல நீ லியோதா. யோ நீ வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கிற. நானும் வெரிஃபிகேஷன் ஆபீசர் ஆச்சும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு போறியா இல்ல இங்கே கிழிச்சு போட்டுறவா? நீ கூட லியோ செத்து போயிட்டா டப்ரே இல்ல லியோ. லியோவே யாருன்னு தெரியாது, இதுல அவன் செத்து போனது எப்படி எனக்கு தெரியும்? அப்போ நம்ம ஃபேக்டரியில ஹனி பேச்சர் தொல்லை இருந்துச்சு. இப்போ ஃபேக்டரிக்குள்ள ஹனி பேச்சர் தொல்லை இருக்குதா இல்ல சொர்ண தொல்லை இருக்குதா நான் கேட்டனாடா. நீயும் அதை பிடிக்க பொறையெல்லாம் வச்சு நல்லா ட்ரை பண்ண, ஆனா அதுல எல்லாம் மாட்டல. கடைசிய கையால குண்டடி பட்டு செத்து போச்சு. இங்க பாருங்க சார், ஏற்கனவே மண்டையில நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, தயவு செஞ்சு கிளம்புங்க. சார் ஆல்கஹால் நாட் அலவுட். டேய் அதான் அவன் கிளம்புன்னு சொல்லிட்டான்ல, அப்புறமா அங்க என்னடா நின்னு இழிச்சிட்டு நிக்கிற? என்ன துண்டு பீடி ஓவரா சவுண்ட் விடுது? என்னடா முறைக்கிற? முறைச்சா பயந்துடுவோமா? என்னடா உன் பிரச்சனை? உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கேன்டா. ஏண்டா நாயே, உனக்கு இதெல்லாம் தேவையாடா? மோடின் டோலக்பூருக்கு 4 டிக்கெட்டை குடியா? நாயே உனக்கு இது தேவைதான்டா. டேய் இது யாருன்னு தெரியுதா? இது நம்ம அடுத்த தளபதிடா. டேய் காட்டு பண்ணி, நான் எப்படா அப்படி சொன்னேன்? தம்பி நான் பிரச்சனை பண்ண வரலப்பா. தெரியும் கக்கூசு போக வந்திருப்ப, போயினுவா.
நீ நினைக்கிற மாதிரி லியோ ரொம்ப நல்லவெல்லாம் இல்ல. லியோவா? யார் யாது? அவன் ஈவு இறக்க இல்லாம கொலை பண்ற ஒரு கொலைக்காரன். யோ, அவனே யாருன்னு எனக்கு தெரியாது. அவன் கொலைக்காரனா சமையல்காரனான்னு என்கிட்ட வந்து சொல்லின்னு இருக்க. உனக்கு அது எப்ப தெரியுதோ அப்ப என்ன வந்து பாரு. ஒன்னும் வந்து பார்க்கணுமா? யாரு இவன்? டேய் ஏன்டா இப்படி பண்ற? அந்த மேடம் உங்ககிட்ட என்னடா சொன்னா? பா என்னப்பா பண்ணிட்டு இருக்க நீ? KTVல மங்காத்தா படம் பார்த்துன்னு இருக்கேன். நாய பார்த்தா தெரியல, தற்கொலை பண்ண போறேன்டா. ஏன்பா? உன்னெல்லாம் எடுத்து வளர்த்தா நான் வேற என்னடா பண்றது? சொல்லுப்பா. என் குடும்பத்தை அழிச்சவன் இன்னும் உயிரோட இருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. நான் போறேன், தனியா போய் அவனை கொல்றேன். நீ அவன் யாருன்னு மட்டும் சொல்லு. அவன் பேரு காந்தி. என் அப்பா ஃபேமிலியை நீ தானே கொன்ன. டேய் இவர் ஒன்றும் பண்ணிடாதடா. யார் நீ? நான் தான்டா லியோ. லியோ தாஸ். லியோவை பத்தி தெரிஞ்ச ஒன்று சாக போறவனா இருக்கணும், இல்லை ஏற்கனவே செத்தவனா இருக்கணும். ஒரே ஒரு குடோனை எரிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா லியோ? ஒரே ஒரு க்ளோனை கொண்டுட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா காந்தி? லியோ ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. யோ அதான் நான் இங்க நின்று பேசிட்டு இருக்கேன்ல, அங்கிட்டு போய் பேசியா? ஏதோ சுதந்திர நாடு, நான் எங்க வேணா நின்று பேசுவேன்டா. இப்ப கேக்குதா லியோ? யோ எனக்கு இங்க நிறைய வேலை இருக்குதியா. ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்க நீ எங்க கூட சேரணும் லியோ. யோ முதல்ல யாரியா நீ? யாருன்று தெரிகிறதா? தெரியலையா? யாரியா நீ? நான் தான்டா இந்தியன். யோ ஒன்னால தானே நான் இங்க தள்ளி வந்து பேசின்னு இருக்கேன். போயே ஆகிட்டு அங்க போன்ல சிக்னல் கிடைக்கலடா. எங்க போனை கொடு, இனி பேசுடா. இங்க பாருங்க எனக்கு டைம் இல்லை, நான் அப்புறமா வந்து பேசுறேன். எந்த சொசைட்டியை ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்துறதுக்கு எங்களோட துணை நிற்பீர்களா? சொல்லுங்க, செய்வீர்களா? வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா? ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். என்னடா ரோலெக்ஸ், அசிடிட்டியா? யோ ஃபாதர், அசிடிட்டி மாத்திரம் இல்லையா? அப்புறம் என்னது? பிரஷர் பாத்திரையா? மாவு ஃபாதர். பாவா? அரை கிளாஸ்ல இருந்து சத்து பாவு திருட ஆரம்பிச்சிட்டீங்களாடா? யோ இது அந்த மாவு இல்லையா, எனர்ஜி பவுடர். அப்படின்னா எனக்கு ஒரு கிளாஸ் ஊத்து.